பாதிக்கப்பட்ட குடும்பங்கள், தனிநபர்கள், வர்த்தக நிலையங்கள், உற்பத்திகள் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் அறிவிக்கப்பட்டுள்ள நிவாரண நடவடிக்கைகளை செயற்படுத்துவதற்கு குறித்த சுற்று நிரூபத்தின் ஊடாக அதிகாரமளிக்கப்பட்டுள்ளது. வீட்டை சுத்திகரிப்பதற்காக 25,000 ரூபாவும், பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் மீள குடியிருப்பதற்கு வீடுகளுக்கு தேவையான பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக வீடுகளின் உரிமையை கருத்தில் கொள்ளாமல் ஒரு வீட்டுக்கு ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும் 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அனர்த்தம் காரணமாக வீடுகளை இழந்தவர்கள் அல்லது முற்றாக வாழ்வாதாரத்தை இழந்த 2 அல்லது அதற்கும் குறைந்த நபர்கள் உள்ள குடும்பத்திற்கு 25,000 ரூபாய் வீதமும், 2க்கும் மேற்பட்ட நபர்களை கொண்ட குடும்பத்திற்கு 50,000 ரூபாய் வீதமும் 3 மாதங்களுக்கு வழங்கப்பட உள்ளன. தங்குவதற்கு வீடுகளற்ற குடும்பங்கள் வாடகை வீட்டில் தங்குவதற்கு அதிகபட்சம் 6 மாதங்களுக்கு 25,000 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. நெல் உள்ளிட்ட பெரும்போக பயிர்கள் அழிவடைந்தமைக்காக ஒரு தடவை மாத்திரம் செலுத்தப்படும் கொடுப்பனவாக 1 ஹெக்டேருக்கு 1,50,000 ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட உள்ளது. மரக்கறி செய்கை மேற்கொள்ளப்பட்டிருந்த விளை நிலங்களுக்கு ஒரு தடவை மாத்திரம் செலுத்தப்படும் கொடுப்பனவாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பாதிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட விலங்கு பண்ணை உரிமையாளர்களுக்கு ஒரு தடவை மாத்திரம் செலுத்தப்படும் கொடுப்பனவாக 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளதாக சுற்று நிரூபத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள சிறிய நுண் வர்த்தகங்களை மீள கட்டியமைப்பதற்கு ஒரு தடவை மாத்திரம் செலுத்தப்படும் கொடுப்பனவாக அலகொன்றுக்கு 2 லட்சம் ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளது. அனர்த்தத்தினால் சேதமடைந்த மீன்பிடி படகுக்காக 4 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. பாடசாலை மாணவர்களுக்கான அபியாச கோப்பிகள் மற்றும் சீருடைகளை கொள்வனவு செய்வதற்காக நிதியமைச்சின் ஊடாக 15,000 ரூபாவும், ஜனாதிபதி நிதியத்திலிருந்து 10,000 ரூபாவும் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட வர்த்தக கட்டடங்களுக்காக சேத மதிப்பீட்டுக்கு அமைய அலகொன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. முழுமையாக அழிவடைந்த வீடுகளுக்காக புதிய வீடுகளை கட்டிக்கொள்வதற்கு 50 லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதுடன் அதற்கு அரசாங்கத்தினால் காணி ஒன்றை வழங்க முடியாத சந்தர்ப்பத்தில் பொருத்தமான காணி ஒன்றை கொள்வனவு செய்வதற்காக வீடு ஒன்றுக்காக 50 லட்சம் ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்கும் சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பகுதியளவு சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்காக சேத மதிப்பீட்டுக்கு அமைய 25 லட்சம் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. அனர்த்தத்தில் உயிரிழந்தவர்களுக்காக அவர்களது நெருங்கிய உறவினர்களுக்கும் முழுமையாக அங்கவீனமடைந்தவர்களுக்காக 10 லட்சம் ரூபாவை வழங்குவதற்கும் சுற்று நிரூபத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட கடன் தொகையை மீள செலுத்துவது அல்லது வட்டியை செலுத்துவதனை 3 தொடக்கம் 6 மாதங்களுக்கு இடைநிறுத்துமாறு மத்திய வங்கியினால் வணிக வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் அனர்த்த நிலைமையை கருத்தில் கொண்டு கடன் கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டவர்களின் தற்போதைய கடன் வசதி அல்லது கடனுக்கான வட்டி செலுத்துவதனை 3 முதல் 6 மாதங்களுக்கு நிறுத்தி வைக்குமாறு மத்திய வங்கியினால் ஏனைய வர்த்தக வங்கிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கடன் மீளப்பெருக இடைநிறுத்தப்படும் இந்த காலப்பகுதிக்காக ஒப்பந்த வட்டி விதத்தை விடவும் அதிக வட்டி விதத்தை வங்கிகள் அறிவிடக்கூடாது எனவும் மத்திய வங்கியினால் ஏனைய வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. கடன் மீளப்பெருகை காலப்பகுதி முடிவடைந்த பின்னர் குறைந்தபட்சம் 3 மாத சலுகை காலத்தின் பின்னரே புதிய கடன் மீள்கொடுப்பனவு ஆரம்பிக்கப்படும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. ஒத்திவைக்கப்பட்ட வட்டி செலுத்துவதற்கு எவ்வித வட்டியும் அறிவிடப்பட மாட்டாது என மத்திய வங்கியினால் வணிக வங்கிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.